வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து அலுவலகத்திலேருந்து, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு மாரியே இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து அலுவலக ஆட்கள் சேர்ப்பு 2025 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து அலுவலக ஆட்கள் சேர்ப்பு 2025 TNGOVIN என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், இதில் இருக்கக்கூடிய சுழிவு நிலுவைகள்லாம் என்னென்ன, எப்படியெல்லாம் விண்ணப்பிச்சா நாங்கள் எந்தெந்த வேலைவாய்ப்புக்குள்ளலாம் போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக உடச்சி சொல்லியிருப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து கனெக்ட் பண்ணலாம். எல்லா விதமான தகவலையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். எல்லாமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து எப்படி என்னன்னு சொல்லிட்டு A to Z நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? இன்னும் பல விதமான வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன இருக்கீங்களா, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பலவிதமான அரசு வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயார் நிலையில் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பொறுமையாக அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு எல்லாத்துக்குமே எல்லா பஞ்சாயத்துலையுமே அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக அறிவிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாட்கள் ஆச்சு பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆஃபீஸில் இந்த உதவியாளர், இந்த கிளர்க்கு, இந்த பியூனு, இந்த மோட்ரு ஆப்ரேட்டரு, இதுமாரி நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்குள்ளான ஜாப்ஸ் வந்திருக்கா, வரலையா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன் பை ஒன்னாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு சில மாவட்டத்திற்கு இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே அவங்களே வந்து ஆட்களை நியமனம் பண்ணிக்குவாங்க. வேலை வந்தோடனே அப்படியே பர்மனன்ட் பண்ணிக்குவாங்க. இது எப்படிங்க, இது எப்படி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா விட மாட்டாங்களா, இது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு வேலைவாய்ப்புக்கு போய் விண்ணப்பிக்கலான்னு போகிறோம், ஆல்ரெடி அங்கேயே டெம்பரரியாக இருக்கிறாங்க, அப்படியே வந்து அப்ளிகேஷன் போட்டு அப்படியே பர்மனெண்ட் ஆகிக்கிறாங்க. நாங்கள் எப்படி வந்து அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறது அப்படிங்கிறத தெளிவாக வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸு, இந்த யூனியன் ஆஃபீஸு, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த உதவியாளர், கிளர்க்கு, இந்த மோட்ரு ஆப்ரேட்டரு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு சிட் ஆளுங்க அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரியாக நியமனம் பண்ணுவாங்க. இந்த டெம்பரரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நியமனம் பண்ணுறது அவங்களே பண்ணிக்க முடியாது. அதுவும் வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணணும், நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். முன்னாடி அதாவது யூனியன் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டணும், எல்லாத்துக்குமே தெரிகிற மாரி தான் பண்ணணும். அப்போ தான் வந்து லீகலு. அப்படி தான் பண்ணுறாங்க. இல்லீகலாக பண்ணால் எப்போ வேணாலும் இஷ்யூ வரும். அப்படி தான் பண்ணுறாங்க. இன்னும் ஆட்கள் போடுறப்ப அவங்க ஆட்கள் எடுத்து போட்டுக்கிறாங்க, அதாவது டெம்பரரியாக போடக்கூடாது. நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, இதுமாரி நியூஸில் இதுமாரி சேனல்ஸை நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம்ல, அதுமாரி இருக்கிறீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ உடனடியாக போய் விண்ணப்பிச்சுக்கோங்க. இது எப்படின்னா முதல்ல எடுத்தோன்னா தற்காலிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கொடுப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் இந்த வேலைவாய்ப்பு நிரந்தரமாக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதில் கையெழுத்து போட்டு தான் உங்களை வந்து சேர்த்துவாங்க. ஆனால் அந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் நிரந்தரமாக்க முடியாது. அதாவது நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இப்போ ஒரு வேலையில் சேர்றீங்கல்ல, அதாவது டெம்பரரியாக அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சரை போட்டு சேர்றீங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க.
அதில் இருந்துக்கிட்டே இப்போ மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க பாருங்கள். இப்போ எல்லாத்துக்கும் விடுற மாரி பஞ்சாயத்தில் அல்ல அலுவலக உதவியாளர் இதுமாரி அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு செலக்ட் ஆகலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எந்த ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பர்மனெண்ட் செய்ய மாட்டாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனால் அது இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி பர்மனெண்ட் ஆகிக்குவாங்க. நீங்கள் தற்காலிகமான வேலைக்கெலாம் யாரும் போகிறது, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கவர்மெண்ட் ஜாப்புக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறீங்க. அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. முதல்ல தற்காலிகமாக போய் ஒரு 2-3 மாதம் செய்யுங்க, இன்னும் ஒரு வருஷம் கூட செய்யுங்க. அதுக்கப்புறம் ஜாப்ஸ் உடனே அறிவித்த உடனே நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஆகிடலாம். இதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு வழி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ஒரு 4 மாவட்டம் வந்துச்சோ நான் சொன்னனோ அதேமாரி அடுத்தடுத்த மாவட்டங்கள்லாம் 1 by 1 வரும். நான் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதோடைய குவாலிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். அதாவது அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு. அதேமாரி இந்த மோட்டர் ஆப்ரேட்டரு, இதுமாரி வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேன், இதுமாரிலாம் நிறைய இருக்குது. ஒரு சில கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச்மேன் போட மாட்டாங்க. ஒரு சில கிராமத்தில் வந்து நைட் வாட்ச்மேன் போட மாட்டாங்க. இன்னும் ஒரு சில கிராமத்தில் 2 வாட்ச்மேனுமே போட மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து பாதுகாவலர் மாரி அதுக்குண்டான சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு தரப்பில் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதேமாரி இந்த அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு கட்டாயமாக வந்து போட்டாகணும். அதுக்குண்டான வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தாகணும். அதை நிறையா ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணணும் அரசுக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் முறைகேடு நடக்க வாய்ப்பு கிடையாது. அதேமாரி இப்போ நான் சொன்ன அந்த 4 மாவட்டத்தில் இப்போ வந்து பணி நியமனம் கொடுப்பாங்க, அதாவது வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. அதை வந்து டெம்பரவரியாக இருக்கலாம், இல்லை பர்மனெண்ட்டாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நமக்கு வந்து ஆஃபீஸர் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட்னஸ் கொடுக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த 4 மாவட்டத்துலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேண்டமாக யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத நாம் வந்து ரெடி பண்ணிட்டு, அதாவது அவங்களே வந்து சொல்லுவாங்க நாங்கள் செலக்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாரி. அதில் வந்து எப்படி என்னன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு யாரெல்லாம் செலக்ட் ஆக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு அவங்க செலக்ட் ஆகி போகிறாங்கல்ல, அவங்க வந்து அப்டேட் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு அப்டேட் கொடுத்த முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டு வேலைக்கு போனீங்க, நமக்கு வந்து மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதை நீங்கள் ஒரு லைனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போய் கட்டாயமாக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் முதல்ல இருந்துச்சு. இப்போ வந்து 2025 to 26 இதை வந்து ஆன்லைன் பண்ணிட்டாங்க. எல்லாமே உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி சான்றிதழ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுற மாரி வரும். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட், 10ஆம் வகுப்புடைய மார்க் ஷீட் வேணும். அதாவது நீங்கள் உதவியாளராக போகிறீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்புடைய மார்க் ஷீட் கட்டாயமாக தேவைப்படுது. தமிழ்நாடு பஞ்சாயத்து அலுவலக ஆட்கள் சேர்ப்பு 2024 to 2026 தமிழ்நாடு பஞ்சாயத்து அலுவலக வேலை அறிவிப்பு வெளியானவுடன் தமிழ்நாடு பஞ்சாயத்து அலுவலகத்தின் துறையானது அறிவிப்பை தொடர்ந்து வெளியிடும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அறிவிப்பு வெளியான உடனே துறை சார்பில் வந்து நிறைய விதமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அறிவிப்பை தொடர்ந்து வெளியாகும் மற்ற ஆன்லைன் விண்ணப்பங்கள் இணைப்பை இயக்கும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வரும். பஞ்சாயத்து அலுவலகம், தமிழ்நாடு பஞ்சாயத்து அலுவலகம் விவரம் மற்றும் தற்போதைய செயலில் உள்ளது. அதாவது தற்போதைய செயலிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு விவரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க.
விண்ணப்ப படிவம் இந்த பக்கத்தில் புதுப்பிக்கப்படும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்ணப்ப படிவம் வந்து அங்கேயே வந்து புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 மாவட்டத்துக்கு இப்போத்துக்கு வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த மாவட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்தது நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் நாம் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஒரு சில மாவட்டத்திற்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க, ஒரு சில மாவட்டத்துக்கு அறிவிப்பு கொடுக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது. இந்த 4 மாவட்டத்துக்கு கட்டாயமாக அறிவிப்பு கொடுப்பாங்க. பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்களும் சரி, நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய தகவல்களும் சரி, நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட் கொடுக்குறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறத மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறோம். என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன ஃபீஸு, எப்படி என்னென்னு சொல்லிட்டு ஆன்லைன் போர்ட்டலில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறப்ப நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.